ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் லீகல் பீட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் பிரிசன்ஸ் ஆர் ஜெயில்ஸ். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைகளின் வகைகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஜென்ரலாக இந்தியாவில் பிரிசன் சிஸ்டமாக 3 லெவல்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் தென் தாலுக் லெவல்ஸ். ஸ்டேட் லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற இந்த ஜெயில்ஸை சென்ட்ரல் ஜெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெயிலில் a person who are convicted for the imprisonment of more than 2 years, அதாவது 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை வாங்கியிருக்கிற, 2 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை வாங்கியிருக்கிற எல்லா கைதிகளையும் இந்த ஜெயில்ஸ்க்கு அனுப்புவாங்க. டோட்டலாக இந்தியாவில் 134 சென்ட்ரல் ஜெயில்ஸ் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில்ஸ். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற இந்த ஜெயில்ஸை டிஸ்ட்ரிக்ட் ஜெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ஜெயிலுக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில்ஸ்க்கும் அந்தளவுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் தென் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் சென்ட்ரல் ஜெயில்ஸ் இல்லையோ அந்த ஸ்டேட்ஸ்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் தான் வந்து ஒரு மெயின் ரோலை ப்ளே பண்ணுது. டோட்டலாக இந்தியாவில் 379 டிஸ்ட்ரிக்ட் ஜெயில்ஸ் இருக்கு. அண்ட் தென் சப்டிவிஷனல் லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க ஜெயில்ஸை சப் ஜெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப் ஜெயில்ஸ் தான் இருக்கிறதுலேயே லோவர் லெவலில் இருக்கிற ஜெயில். அடுத்து என்ன ஜெயில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜெயில். இந்த ஓப்பன் ஜெயில் அப்படின்றத பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த ஓப்பன் ஜெயிலில் இருக்கிற பிரிசனர்ஸ்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா